ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம 60 வயசுக்கு மேலே வந்தால் நடக்கும்போது தடுமாறுறது, சீராக நடக்க முடியாமல் போகிறது ரொம்ப பொதுவான பிரச்சனை. ஆனால் இது வயதானால மட்டும் இல்லை, நம்ம உடல் பராமரிப்பு முறையால் தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தடுமாற்றம் இல்லாமல் நிமிர்ந்து நம்பிக்கையோடு நடக்க உதவ 7 முக்கிய வழிகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தடுமாற்றம் இல்லாமல் நடக்கணும்னா முதல்ல நம்ம கால் மூட்டுக்கள் பலமாக இருக்கணும். தினமும் குறைஞ்சது 20லேருந்து 30 நிமிஷம் மெதுவாக நடைப்பயிற்சி செய்யணும். நாற்காலியில் உட்கார்ந்து கால் நேராக தூக்கி 5 வினாடி வச்சு பிறகு இறக்கணும். நிலை நின்ற விரல்களின் முனையில் நிற்கவும், பிறகு குதிகால் நிற்கவும். நம்ம இப்படி செய்கிறதால நம்மளோட கால் தசைகளுக்கு பலம் ஏற்படும். நம்ம நடக்கும்போது தடுமாறுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா சமநிலை குறைவு. ஒரு காலில் 10 வினாடி நிற்கும் பயிற்சி செய்யுங்க. இப்படி செய்கிறதால நம்மளோட கால்களுக்கு சமநிலை குறைவுலேருந்து நிவாரணம் தரும். டாய்ச்சி அல்லட்டி யோகா மாதிரியான மெதுவான அசைவுகள் நம்ம காலுக்கு அடிக்கடி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கோர் ஸ்ட்ரென்தனிங், வயிற்று மற்றும் முதுகு தசைகளை பலப்படுத்துகிற பயிற்சிகள் நம்ம மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பார்வை செவித்திறன் குறைஞ்சா தடுமாற்றம் அதிகம் வரும். வருடத்திற்கு ஒரு முறை கண் பரிசோதனை ரொம்பவே அவசியம். நம்மளோட செவித்திறனில் பிரச்சனை இருந்தால் இஎன்டி மருத்துவரை அணுகுங்க. நம்ம தடுமாறமாக நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மூளை மற்றும் நரம்பு நல்லா வேலை செய்யணும். ஸோ நம்மளோட நரம்பு மற்றும் மூளை ஒருங்கிணைப்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில கேம்ஸ் விளையாடலாம். பந்தை பிடிக்கிற விளையாட்டு, மெதுவான நடை அசைவுகள், நினைவாற்றல் விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகள் மூலம் நம்ம மூளையை ஒருங்கிணைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உணவில் வைட்டமின் B12 மற்றும் ஒமேகா 3 நிறைந்த மீன், முட்டை, பாதாம், கீரைகளை நம்மளோட உணவுகளை அன்றாடம் சேர்க்கறதன் மூலம் நம்மளோட நரம்பு மற்றும் மூளையோட ஒருங்கிணைப்பு அதிகரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட பாதுகாப்புன்றது ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட தரைன்றது வழுக்காத தரையாக இருக்கணும். போதிய வெளிச்சமும் அவ்வப்போது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தடுமாறாமல் நடக்க முடியும். படிக்கட்டின் போது கைப்பிடி இருக்கிறது ரொம்பவே அவசியம். வயதான காலத்தில் இரவு படுக்கையறையில் நைட் லேம்ப் போடுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. உணவு பழக்க வழக்கங்களில் கால்சியம், விட்டமின் D நிறைஞ்ச பால், தயிர், பன்னீர் போன்ற உணவுகளை சேர்க்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பச்சை கீரைகள், முளைக்கட்டிய பயிறு, குறைந்த எண்ணெய், குறைந்த சர்க்கரை உள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது நம்ம உடம்போட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும். 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்கிறது ரொம்பவே நல்லது. போன் டென்சிட்டி டெஸ்ட், எலும்பு பலம் பார்க்கறது ரொம்பவே அவசியமான ஒன்று. இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை பரிசோதனை நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று. இப்போதைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் ஒரு மனுஷன் 60 வயசு அடையிறது அப்படின்றது ஒரு பெரிய சாதனை மாதிரி தான். அதிலும் உடல் நலத்தோடு 60 வயசு அடையிறவங்கன்றவங்க அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தடுமாறாமல் நடக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். 60 வருட வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு பலவிதமான அனுபவ அறிவை கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் இனி எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட அனுபவ அறிவின் மூலம் நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம். ஸோ கவலை இல்லாமல் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோங்க. யாருக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே தாத்தா பாட்டி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.